ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேசிக் மேக்ஸ்ல அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல 3 டிஜிட் நம்பர் பார்க்க போறோம். போன கிளாஸ்ல 2 டிஜிட் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். இந்த கிளாஸ்ல வந்து 3 டிஜிட் நம்பர்ஸ் பார்க்க போறோம். 3 டிஜிட் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பரை எப்படி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் எழுதுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கம்பேர் பண்ணணும். நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர் எப்படி எழுதுறதுனாலும் சரி, நம்ம வந்து கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்ல நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 1 4 3 இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர்ஸ். இப்போ நம்ம இதை அசெண்டிங் ஆர்டர்ல எழுத போறோம். ஸோ நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர் ஸ்மால் டு பிக். இதுல நம்மளோட ஸ்மால் நம்பர் 1. ஸோ 139 நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ அடுத்த நம்பர்ஸ் பாருங்க, நமக்கு 2 4 3 இருக்குது. இப்போ இந்த 2 4 3ல நமக்கு எது ஸ்மால் நம்பர்னு பார்த்தா 2 தான் ஸ்மால் நம்பர். இந்த அசெண்டிங் ஆர்டர் நமக்கு ஸ்மால் டு பிக். ஸோ நமக்கு 2 தான் ஸ்மால் நம்பர். நம்ம அதை எழுதிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து 3 டிஜிட் நம்பர் எழுதும் போது ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கம்பேர் பண்ணி அதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும்னா உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியா எழுத வரும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்குது, அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாருங்க, 216 225 236 இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணீங்கன்னா எல்லாமே 2 2 2னே இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்குன்னா நம்ம வந்து அடுத்த டிஜிட்டை பார்க்கணும். இப்ப அடுத்த டிஜிட் பாருங்க 1 2 3 இருக்குது. இப்ப நம்ம இதை வந்து டிசெண்டிங் ஆர்டர் எழுதலாம். டிசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் பிக் டு ஸ்மால், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு நம்ம வந்து எழுதணும். இப்ப நமக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 2 3. இப்ப இதுல எது பிக் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 தான் நமக்கு வந்து இதுல வந்து பெரிய நம்பர். ஸோ நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத போறோம். அதனால ஃபர்ஸ்ட் 236 வந்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து அதை விட என்ன நம்பர் இருக்கு அந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம வந்து எழுதிடணும். இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் 3 டிஜிட் நம்பருக்கு. இங்க பாருங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு எல்லா நம்பருமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அசெண்டிங் ஆர்டர் எழுதுறான். இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 2 தான் ஸ்மால் நம்பர். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே 5 5 இருக்கு. ஸோ அடுத்த டிஜிட்டை கம்பேர் பண்ணி அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டேன். இப்போ அதையே டிசெண்டிங் ஆர்டர்ல அப்படியே ரிவர்ஸ்ல எழுதினா போதும், உங்களுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர் கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டுல வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் வந்து ஈஸியா கத்துக்குவாங்க. டிஜிட் கம்பேரிசன் தான் ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும். ஓகே, அடுத்த டாபிக்கோட இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பாய்.